ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டம் vlog தான். தேர்ஸ்டே வந்து ஆஃபீஸ் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock வந்து வீட்டுக்கு ரீச் ஆனேன். ட்ரெஸ் கூட இன்னும் சேஞ்ச் பண்ணல. சரி வந்து வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து ஒரு ரேண்டம் vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா போயிட்டு சாப்பிட போகிறேன். சாப்பிட்றதுக்கு வந்து தோசை ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா வந்து மாவு இருக்கும். ஸோ தோசை சுட்டு சாப்பிட வேண்டியது தான். வாங்க போகலாம். இது வந்து தேடி கண்டுபிடிச்சி ரூம்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 days பிஃபோர் வந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். சுத்தமாக ஞாபகம் இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வச்சுருக்கோம். சரி தோசைக்கு பதில் வந்து இதை பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து பண்ண போகிறேன். எக்கு போட்டு அப்புறம் வந்து இதை கொஞ்சம் வந்து லிட்டில் பிட் சுகர் ஆட் பண்ணுவேன். அப்புறமா வந்து மில்க் ஆட் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து வீட்டில் செஞ்சு தருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. சரி அது மாதிரி செய்ய போகிறேன். அங்கே போயிட்டு நம்ம வந்து ப்ரெட் டோஸ்ட் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இதை பற்றி ஒன்று ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா பார்த்தாலே தெரியும், எக்கு, அப்புறம் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டுக்காக, அப்புறம் வந்து மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கிறோம் இப்போது. ஸோ இது மூணுத்தும் வந்து மிக்ஸ் ஆகும் போது வந்து செம்ம டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு. அப்புறம் வந்து இந்த மில்க் எதுக்காகனா வந்து ப்ரெட்டு வந்து ஆக்சுவலி ப்ரெட்டு வந்து நார்மலாகவே சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மில்க் ஆட் பண்ணால் இன்னும் சாஃப்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் சுகர் வந்து ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் இது. நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டுன்னு வந்து ஆஃபீஸில் விற்றுருந்தாங்க. அது என்ன ரேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு 2 பீஸ் வந்து 40 rupeesன்னு விற்றுருந்தாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. 2 பீஸை வந்து 2 slice ஆஃப் ப்ரெட்டு தான் அது. அதையே வந்து அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குல்ல, அதை வந்து அழகாக வந்து கட் பண்ணிக்கிட்டு அதை 4 பீசஸாக ஆக்கிட்டாங்க. அது வந்து அநியாயத்துக்கு 40 rupees விற்றாங்க. எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ப்ரெட்டோட ரேட் அது ஃபுல் பேக்கே வந்து 40 rupees தான். ஸோ அப்போ தான் வந்து வீட்டில் வந்து சும்மாவே போட்டு சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு இதோட அருமை வந்து எனக்கு அப்போ தெரிஞ்சுது. ஸோ அதுதான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து இந்த பேஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டை வந்து இதில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து டாஸ் பண்ண வேண்டியது தான். சோயா ஜஸ்ட் இதை வந்து ப்ரெட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இது மேலே வந்து போட்டுக்கிறேன். தவாவை நல்லா ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை போட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம். இது ரொம்பவே ஈஸி தான், பட் ஆனால் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் நமக்கு. நான் வந்து இதை வந்து கீ போட்டு டாஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கீ வந்து இதில் வந்து டாஸ் பண்ணி போட்டால் வந்து பிடிக்கும். ஆயில் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சைட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணால் நல்லா அப்படியே அழகாக ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். எனக்கெலாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும். ஒரு மிட் நைட்டில் அது மாதிரிலாம் வந்து வரும். எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா கூட நான் ப்ரெட்டில் வந்து இது மாதிரி வந்து சுகர் போட்டு மூட்டை போட்டு அப்படியே மில்க் போட்டு அடித்து சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் வந்து இந்த சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பாக வரும், அதில் அப்படியே சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
ஸோ வந்து எனி டைம் அவைலபிள் இது. வீட்டில் வந்து ப்ரெட் இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டு சாப்பிட்ருவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடித்த உடனே கோல்டு வரல. ஆனால் வந்து கேபில் வந்தேன்னா, கேபில் வந்து ஏசி கேப். ஸோ அது வந்து எனக்கு அப்படியே நோஸில் வந்து அலர்ஜி மாதிரி ஆகி எனக்கு இப்போ வந்து கோல்டு ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நாளைக்கு தான் தெரியும் கோல்டு ஆகுமா இல்லையான்ட்டு. கோல்டு வந்தாலும் வந்து சீக்கிரமாக போக மாட்டேங்குது. அது வேறு ஒரு ப்ராப்ளம். ஃபீவரே வந்தாலும் வரட்டும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்குது. ஃபீவர் வந்தாலும் வந்து ஜஸ்ட் டக்குன்னு போயிடும். ஆனால் கோல்டு வந்தால் தான் வந்து அப்படியே தாங்கிக்கவே முடியல. போகிறதுக்கு அப்படியே 1 வீக் 5 days அது மாதிரி எடுத்துக்குது. கடுப்பாக தான் இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறேன். ஆனால் சீரியஸ்லி சொல்கிறேன், ஆஃபீஸில் விற்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. சுகர் வந்து அவ்வளோ சுகர் இருந்துச்சு. அப்புறம் வந்து நெய்யும் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. ரெண்டும் வந்து அதிகமாக இருந்ததுனால என்னாச்சு, சாப்பிட அந்த 2 பீஸை வந்து அப்படி தகட்டுச்சு. வீட்டில் செய்கிறது தான் சூப்பர். இதே ஹெவன்லியாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணி சாப்பிட்ற போது சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பிட்டு முடித்த பிளேட்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலாம். இப்போது சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இப்போ வந்து ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்க வேண்டியது தான். ரொம்பவே டயர்டாக இருக்குது. நைட் ஷிஃப்ட் யூசர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து ரெட் ஹார்ட் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து வேறு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து டெய்லி ரொட்டீன் ஏதாச்சும் வந்து vlog மாதிரி வந்து டெய்லி போடலான்ட்டு இருக்கேன். அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான vlogல வந்து நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் until then bye.